பல்லவா, என்கிட்ட எலக்ட்ரோலைட் இருக்கு, குடிக்கிறியா? இந்த மாதிரி வந்து எனக்கு பார்த்த உடனே என்னடா இது இப்படி போட்டு ப்ரொமோஷன் அல்றானுங்க. இப்போ வந்து நிறைய சீரியலில் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் சீரியல் எல்லாமே நிறைய சீரியலில் வந்து உள்ள கண்டிப்பாக வந்து ஒரு ஆட் வந்துடுது. போடுறதே ஒரு 20 நிமிஷம், அந்த 20 நிமிஷத்துக்குள்ளேயும் ஒரு 5 நிமிஷம் ஆடு. அதாவது அதுக்குன்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து ஐநார் துணையில் இன்னைக்கு ஒரு எபிசோடில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, பல்லவன் வந்து ரன்னிங் போகிறான். அதை வந்து மேட்ச் பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட. ஆனால் இதில் வந்து ஒரு கொஸ்டின் எழும்புது. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வைக்கணுங்கிறதுக்காக இந்த சீன் எடுத்தாங்களா, இல்லை இந்த சீன் வர்றதுக்குள்ளே அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு மாதிரி ஷூட் ஆகுதான்னு பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய சான்சஸ் இருக்குது. இன் மை ஒப்பீனியன் அது வந்து அந்த சீன் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்காரு, ஆனால் நிறைய காம்படிஷனில் பங்கேற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரன்னிங் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறது ஒரு 100 மீட்டர் 500 மீட்டர் 1000 மீட்டர்னு சொல்லிட்டு இருக்குதான்னு தெரில. ரன்னிங் மட்டும் தான் ஓடுறாரு. அது வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓடுவார் இவளுக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதியமும் ஓடிக்கிட்டு இருக்காரு, காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில வந்து எலக்ட்ரோலைட் இருக்குது, நான் எலக்ட்ரோலைட் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கொடுத்து கொஞ்ச நேரம் வந்து பார்த்தா எலக்ட்ரோலைட்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்து போய் தண்ணி எல்லாம் ஜூஸ் வந்து வாங்கிட்டு வரேன்ட்டு போனால. ஸோ போயிட்டு வந்து இந்தாடா ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேங்கோ ஜூஸ் மாதிரி ஏதோ இருக்குது, அதை வந்து கொடுக்க போவேல. இல்லைடா நான் எலக்ட்ரோலைட் குடிச்சிட்டேன், இப்போ தான் எலக்ட்ரோலைட் குடித்தேன். கொஞ்சம் இதையும் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் தெம்பா எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறேன். கெம்பா குடிங்க தெம்பா ஏறி எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அந்த இடத்துல என்ன சொல்கிறது, அந்த சீனே வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது ஒரு பக்கம் இருக்குது. அது போக அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வந்து நடந்துச்சு. அது என்னென்னா, அவங்க வந்து சோழனும் நிலாவும் ஏற்கனவே வந்து போய்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த தாத்தா பாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான சீனில் வந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு சீன் காட்டையில் அதில் இன்பிட்வீனில் வந்து நீங்களும் எப்போ குழந்தை பெற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பாட்டியை வந்து பேசுகிறாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இப்போவே நீங்கள் வந்து குழந்தைய பற்றி யோசிச்சாதானே அதுக்கப்புறம் எங்கள் வயசுலலாம் இப்போ மற்றவங்கள பார்க்கும்போது பொண்ணு தேடிக்கிட்டு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. நாங்கள் பாருங்கள் எங்கள் மகனெல்லாம் வந்து ஃபாரினில் செட்டில் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நீங்களும் ஜாலியாக இருக்க வேண்டியதுனே அப்படிங்கிற மாதிரி. அவங்க செட்டில் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஜாலியாக வாழலாம்ல. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாத்தியாடா கிளவிக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி. அந்த தாத்தா பாட்டி வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயிலுக்கு வந்து போகிறாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சோழனும் நிலாவும் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறப்போ சோழன் வந்து மறுபடியும் லைஸாக வந்து அந்த கேள்வியை மறுபடியும் தூண்டி கேட்காரு. இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சந்தா வந்து அவங்க ஃபேமிலியில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வானதி ஃபேமிலியில் ஒரு மாதிரி இந்த பொண்ணு வேற கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கு, என்ன வரப்போதோ என்ன பிரச்சனையோ, இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் பாண்டி கூப்பிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வர சொல்லிடு, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அடுத்து வீட்டுக்கு வர்றது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கு.